விரைவான கட்டுமானத்திற்கு ரெனகான் ராபிட் வால். பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள், சென்னை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள். சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா, ஹோமியோபதி, இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9842721500. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 994329 99940. வணக்கம் நேயர்களே. இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நாம் ஒரு சிறந்த சமூக சிந்தனையாளர், அரசியல் ஆய்வாளர், அதேபோல திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுடன் நேர்காணல் நடத்தியிருக்கணும். மோடி பயந்துட்டதா சொல்றாங்க. பிரதமர் மோடி பயந்துட்டு யார்கிட்ட எதுக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை, திடீர்னு இந்திரா காந்தி இறந்து போயிட்டாங்களாம்ல அப்படின்னா இந்த மோடி எதுக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படணும், ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. இல்லை, அவர் பேச்சுகள் அந்த மாதிரி இருக்கு, அதனால பயந்துட்டார். பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான பேச்சுகள் வருது. எந்த மாதிரியான பேச்சு? அது பயத்து வெறுப்பு பேச்சுகள் வருது அப்படின்னு. ராஜஸ்தான்ல ஒரு மாதிரி பேசுறதாகவும், யூபியில ஒரு மாதிரி பேசுறதாகவும், ராஜஸ்தான்ல பேசின எந்த பேச்சு வெறுப்பு பேச்சு? ராஜஸ்தான்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்து, உங்களுடைய தங்கம், மாங்கல்யம், உங்களுடைய எல்லாத்தையும் எடுத்து காங்கிரஸ் மற்றவங்களுக்கு கொடுத்து, முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசுறது வெறுப்பு பேச்சினுடைய அடையாளமா இல்லையா? அப்படி யோசிப்போம். நம்ம அவரே அந்த உரையில் ரொம்ப விரிவாக குறிப்பிட்டிருக்கிறாரு. இதற்கு முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் திரு மன்மோகன் சிங் அவர்கள், அப்போதைய பிரதமர், ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இந்த நாட்டுடைய சொத்துக்களில் முதல் பங்கு இஸ்லாமியர்களுக்கு. அப்படி சொல்லலையே அவர். சரிங்க, வேறு எப்படி சொல்றாரு நீங்கள் சொல்லுங்க. அவர் இதுலேருந்து கிளைம் பண்ணிக்கலாம்னு சொன்னார். ஓபிசிஸ், எஸ்சி, எஸ்டி கிளைம் பண்ணிக்கலாம். மைனாரிட்டி ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? நீங்கள் உரிமை கொண்டாடலாம்னா உரிமை இருந்தால் தானே கொண்டாட முடியும். நீங்கள் உரிமை கொண்டாடிலாம் அப்படின்னாலே ஏதோ ஒரு பங்கு இருந்தால் தானே சொல்ல முடியும். நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் வச்சுக்கிறேன், நான் சொன்னது மறந்துடுங்க. நீங்கள் உரிமை கொண்டாடலாம், நாட்டுடைய சொத்தில் இவர்கள் எல்லாரும் உரிமை கொண்டாடலாம் அப்படின்னு அர்த்தம். உரிமை இருக்குதுன்னு அர்த்தம். அவர்களுக்கு என்ன உரிமை கொடுக்கப்படும்ங்கிறது இருக்குல்ல சார்? இல்லைங்க, நீங்கள் என்ன உரிமைனாலும் கொடுங்க, முதல் உரிமை அவர்களுக்குன்னு சொன்னாரா இல்லையா? இவ்வளோதான் பாயிண்ட். நீங்கள் அது முதல் உரிமை அவருக்குங்கிற நீங்கள் மாற்றி சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். நான் அடம் பிடிக்க தயாரில்லை. அவர் முதல் உரிமைன்னு சொல்லவே இல்லை சார், நீங்கள் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் சொன்ன அதே பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு, முஸ்லீம்களுக்கு முதல் உரிமை உண்டு அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்த பாயிண்ட் போலாமா? அந்த வேர்ட்ஸ் நான் கோட் பண்ணிடுறேன். என்ன அவர் சொல்லி நீங்க அந்த பிரஸ் ரிலீஸ் என்கிட்ட காட்டாதீங்க. இல்ல, பிரஸ் அவருடைய ஸ்பீச் என்கிட்ட காட்டு. ஸ்பீச் 2006ல அவர் என்ன பேசியிருந்தாரு? தி காம்பனன்ட் பிளான்ஸ் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட்ஸ், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் will need to be revitalized. We will have to devise innovative plans to ensure that minorities, particularly the Muslim minority, are empowered to share equitably in the fruits of development. நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? நான் அதான் மாற்றி சொல்றேன். They must have the first claim on resources. மாதம் பாருங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியல, நீங்கள் அழகாக இங்கிலீஷில் சொல்லிட்டீங்க. நான் எதாவது மாற்றி சொன்னேன்னா, முதல் உரிமைங்கிற வார்த்தை இருக்குதா இல்லையா, உரிமைங்கிற வார்த்தை இருக்குதா இல்லையா, அவர்களுக்கும் கிளைமுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? ரெண்டு வார்த்தையும் இருக்குதா இல்லையா பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளைம் ஆன் ரெண்டு வார்த்தை நீங்க படிச்சல ரெண்டு வார்த்தை இருக்கா? ரைட்ஸுக்கும் கிளைமுக்கும் வித்தியாசம் இருக்கான்னு என்கிட்ட கேட்டீங்கல்ல, நீங்க படிச்சல அந்த ரெண்டு வார்த்தை இருக்கா பாருங்க. They must have the first claim on resources. அதுக்கு முந்தின வரி the are empowered share equitably in the fruits of development. என்ன உங்களுக்கு அதுதானங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்தியாவுடைய வளர்ச்சியில் இவர்களுக்கு முதல் உரிமை அவர்கள் கோரலாம், அவர்கள் கோர வேண்டும். அதுதானே நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதானே பிரதமர் சொன்னார், அவர்களுக்கு முதல் பங்கு உண்டுனாரு, முதல் உரிமை கோரணும்னாரு. நீ யாரை உரிமை கோருவீங்க? பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சியில் பங்களிப்பு இருக்குன்னு சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்களா? யார் ஒருத்தர் அபகரிச்சு இன்னொருத்தர் கொடுக்குற மாதிரி. அது அடுத்த பாயிண்ட் வரும். முதல்ல இஸ்லாமியர்களுக்கு சிறப்பு கொண்டாந்து ஒவ்வொரு வரியா டிகோட் பண்ண வரும். சரிங்களா? இப்போ நான் சொன்னா நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? நீங்க படிச்சல இருக்குதா இல்லையா? நீங்க சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் கிளைம் இருக்கு சார். நான் முதல்ல உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. நான் சொன்னேன், நான் சொல்றேன் கிளைம்னா யார் பண்ண முடியும்? கிளைம் சொல்லுங்க. நான் அதுதானே உங்களுக்கு நான் விளக்க சொன்னேன். கிளைம் யார் கிளைம் பண்ண முடியும்? காவிரியில் தமிழ்நாடு கிளைம் பண்ணுதா? காவிரியில் தமிழ்நாடு எப்படி பண்ணும்? ஏன் ஆந்திரா காவிரியில் கிளைம் பண்ணல? பதில் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். தமிழ்நாடு காவிரியில கிளைம் பண்ணுதா? சரி, பண்ணுதா? உங்க உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால உரிமை இருக்குன்னு தெரியும். யாரோ சொல்லி இல்ல, நமக்கு உரிமை இருக்குங்கிற அடிப்படை உரிமை. அது உலகம் பூரா தெரிஞ்ச விஷயம். அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் சண்டை, அண்ணன் தம்பி சண்டை ஏன் நடக்கு? நமக்கு கர்நாடகாக்குன்னு எனக்கு உரிமை இருக்குன்னு நான் சொல்றேன், தரமாட்டேன்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் சண்டை. அப்ப உரிமை இருக்கு. ஆந்திரா ஏன் காவிரி பிரச்சனையில வரல? பீகார் ஏன் காவிரி பிரச்சனையில வரல?
உரிமை இல்லை. இவ்வளவுதான். ஸோ கிளைம் அப்படின்னா உரிமை இருந்தால் தான். அப்போ நீங்க குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு கவலையா இருந்தால் நீங்க விட்டுருங்க, நான் அதை பொறுப்படுத்துக்கிறேன். ஐ வில் டேக் த கிளைம். ஓகேவா? இஸ்லாமியர்களுக்கு சிறப்பு உரிமை உண்டுன்னு அவர் சொன்னார், ஒரு பார்ட். ரெண்டாவது பார்ட், இப்போ எங்களோட அண்ணன் திரு ராகுல் காந்தி போற இடம் பூரா சொல்றார், நாங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுப்போம், இந்தியாவில் யார் யாருக்கு எவ்வளோலாம் சொத்து இருக்குன்னு பார்ப்போம், நாங்கள் முதல்ல ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்போம் முதல்ல சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கணக்கெடுத்து யார் யாருக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு பார்ப்போம், நாங்கள் அதை பூரா நாங்கள் பிரித்து கொடுப்போம். நான் அதான் எளிமையாக வேற ஒரு பேட்டில் கேட்டேன். நான் உங்கள்கிட்ட அதை திரும்ப கேட்க விரும்புகிறேன். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு 10 லட்ச ரூபா கையில் வச்சிருக்கீங்க. நான் கணக்கு பார்க்குறேன், நீங்கள் உங்கள்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குது, தம்பிகிட்ட 10 பைசா கூட இல்லை. உங்கள்கிட்ட எப்படி 10 லட்சம் இருக்கலாம்னு பிரித்து நான் 4 லட்சம் அவர்கிட்ட கொடுக்குறேன். நீங்கள் சம்மதிப்பீங்களா மாட்டீங்களா? இல்ல, அது ரொம்ப கிளியர். அது சம்மதிக்க நோ சொல்லுங்க. நோ, அவ்வளவுதான். இவ்வளவுதான் ராகுல் காந்தி பேசுறாரு. ஜித்னே ஆபாதி உத்னே ஹக், யுவர் ரைட் வில் டிபெண்ட் ஆன் யுவர் சைஸ். அங்க எங்கேயாவது உங்க சொத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம், உங்க மாங்கல்யத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம், டஸ் தட் மீன் அப்படி இருக்கா? பிரமாதம். இங்கிலீஷ் ரொம்ப அற்புதம். நான் என்ன சொல்றேன், இங்கிலீஷ் இல்ல நான் கேட்கிறேன். இல்ல நான் தான் பதில் சொல்றேன். நானும் கேட்கிறேன், சொத்து நீங்க எது கணக்கெடுக்க போறீங்க? நீங்க இந்தியாவோட சொத்தை கணக்கெடுப்பீங்களா, இந்தியாவோட கணக்கெடுக்க போறீங்களா? நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்போம், ஒரு எக்ஸ்ரே பண்ணுவோம், யார் யார்கிட்ட எவ்வளவு சொத்து இருப்போம். நீங்க உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா இல்லையான்னு தெரியல, எனக்கு ஹிந்தி தெரியும். யார் யார்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குங்கிற நாங்க கணக்கெடுப்போம், அதை வச்சு நாங்க பூரா பிரிச்சு கொடுப்போம். இதுக்கு என்ன அர்த்தம்? நான் முஸ்லீம்களே விட்டுருங்க, நான் முதல் பார்ட் வந்து செப்பரேட் பார்ட், அதை அப்படியே விட்டுறேன், நான் அதை அப்புறம் காயின் பண்றேன். முஸ்லீம்களை விட்டுருங்க. நான் பக்கத்து விட்டு உங்க நண்பர் உங்க கூட வந்திருக்கிறார் கேமராமேன், அவர் கேட்ட மாட்டேன்ட்டீங்க. அப்ப இவர் செய்ய போறது என்னன்னு நீங்க சொல்லுங்க. திரு ராகுல் காந்தி, நான் சோஷியோ பொலிட்டிக்கலோ எக்கனாமிக் சர்வே நாங்க எடுப்போம். அந்த சர்வே உங்களுக்கு ஹிந்தி தெரியலன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஹிந்தில நான் சொல்றேன், நீங்க கேட்டுக்கங்க. ஹிந்தி தெரிஞ்ச பெரிய மனுஷரை கேட்டுங்க, அவர் பேசின அப்படியே கொடுங்க. நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன், அதெல்லாம் கேட்டுங்க. we will do an x-ray. அது எப்படி எக்ஸ்ரே எடுப்பாரு? யார் யார்கிட்ட கித்னா சம்பத்தி ஹை. நீங்க வந்து அவங்க சொன்னது பாத்தீங்கன்னா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்குது சொத்துக்கள் பத்தி. புரியுங்களா? நீங்க சொன்னீங்கல்ல மன்மோகன் சிங் சொன்னார், வளங்கள் பத்தியோ வளர்ச்சி பத்தியோ இல்ல, சொத்துக்கள் பத்தி. அங்கதான் பிரச்சனை வருது. ஏன் வந்து தாலி வரைக்கும் விட மாட்டாங்க நரேந்திர மோடி சொன்னாருன்னா, அவங்க சொத்துல தாலி வராதா? மாமியார் இறந்து போயிட்டாங்க, அப்ப வீட்டுல சொத்தை பிரிக்க தாலி பிரிச்சு நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? தாலி யாருக்கு வளையல் யாருக்குன்னு பிரிச்சு கேள்விப்பட்டது இல்லையா? சொத்துனா எல்லாம் தானே வரும். சொத்துனா லேண்ட் மட்டும் தான் சொத்தா, வீடு மட்டும் தான் சொத்தா? அப்போ கரீபு கிட்ட இருக்கக்கூடிய சொத்து என்னுடைய ஆதிவாசி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய லேண்டு, ஆதிவாசி மக்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கான சொத்து, உங்களுடைய மங்கல்ய சூத்திரத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்க போறாங்களா இல்லையான்னு அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க அர்த்தம் என்ன கேளுங்க. நான் நரேந்திர மோடி தப்பா இன்டர்பிரேஷன் பண்ணிட்டாரு, நீங்க ராகுல் காந்திட்டோ அண்ணன் செல்வ பிறந்தகிட்டயோ காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட கேளுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் வந்து ஒரு எக்ஸ்ரே எலெக்ஷன் கமிஷன் போறாங்க. அது எப்படி எலெக்ஷன் கமிஷன் போனது? அதுக்கு இல்ல, நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க, அதை விட்டுருங்க, நான் ஏன் எடுத்து கொடுக்குறேன். எலெக்ஷன் கமிஷன் போனது அதுக்கு இல்ல. இவர் சொல்றது என்னங்கிறது திரும்ப நீங்க திரும்ப சொல்றாரு, மாத்தி கூட சொல்ல. புரியுங்களா? போற இடம் பூரா நான் சொத்துக்களை கணக்கிடுவேன், யார் யாருக்கு எவ்வளவு இருக்குங்கிற சொல்லுவேன், யார் யார்கிட்ட இல்லங்கிற கணக்கு எடுத்து நான் இருக்கிறத பூரா நான் பகிர்ந்து கொடுப்பேன். யாருடைய சொத்தை யார் பகிர்ந்து கொடுக்குறது? காங்கிரஸ் கட்சியோட சொத்தை கொடுக்க வேண்டியதானே சார்? வளங்கள் இல்லாத காங்கிரஸ் கட்சியோட சொத்து கொடுங்க சார். காங்கிரஸ் கட்சி எவ்வளவு சொத்து இருக்கு? என்கிட்ட ஐடி சீஸ் பண்ணிட்டான்னு கதறீங்கல்ல, நேஷனல் ஆட்டை போட பாத்தீங்கல்ல, நீங்க கொடுக்க வேண்டியதானே? உங்க சொத்து கொடுக்க வேண்டியதானே சார்? 10 ஜன்பத்து கொடுக்க வேண்டியதானே? காங்கிரஸ் கட்சிக்கு பாரம்பரியமா நேருட்டு சொத்து கொடுக்க வேண்டியதானே? நீங்க கொடுத்து முன்னுதாரணமா இருங்க. யார் சொத்தை யார் சார் கொடுக்குறது? நீங்க உழைச்சு சம்பாதிச்சு, நீங்க திருண்ண சம்பாதிச்சு சொல்லுங்க, இடி எடுக்கட்டும், சிபி எடுக்கட்டும், ஐடி எடுக்கட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொத்தை கணக்கெடுப்பேன். நீங்க வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 1000 கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க, குத்தமா சார்? உங்களுடைய பரம்பரையில முதல் முறையா நீங்க படிச்சு பட்டதாரி ஆகி வேலை பார்த்து உழைச்சு சம்பாதிக்க 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. புடிங்கிட்டு போனா ஒத்துக்குடுவீங்களா? நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க மாட்டேன், கூட வந்தவர் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. அப்புறம் கணக்கெடுப்பு ஆதிவாசி என்ன டயலாக் சொல்லிட்டு இருக்காரு? அது அவர் தானே சொன்னாரு, மோடி அவர் தான். யாருக்கு புரியல? ஆதிவாசியிலிருந்து ஆதிவாசி கிட்ட இருக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் அவர் எங்க கொஞ்சமா லாஜிக் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? ராஜிக்கு நான் பேசுறது நீங்க அவர் பதில் நான் சொல்லணும். நான் பேசுறது லாஜிக் இல்ல, நரேந்திர மோடி அவர்கள் பேசுறது லாஜிக் இல்ல. லாஜிக் கூட நீங்க காங்கிரஸ்காரன் கேளுங்கன்றேன். இந்த நாட்டுல கூட எல்லாருடைய சொத்தும், ஒரு நிமிஷம் கேளுங்க, நாட்டுல கூட எல்லாருடைய சொத்தும் யாரு? அதுல ஆதிவாசி கிடையாதா? அதுல பெண்கள் கிடையாதா? அதுல இந்துக்கள் கிடையாதா? சோசியோ எக்கனாமிக் சர்வே தேவைப்படாதே, டெமோகிராபிக் சர்வே தேவைப்படாதே, பொலிட்டிக்கல் சர்வே தேவைப்படாது. நீங்க வந்து முன்முடிவோட இருக்கறனால இங்க எனக்கு தெரியுங்க. நான் வந்து 25 வருஷமா இதே பொழப்புங்க, புரியுதுங்களா? நான் வந்து இந்த கேள்விகளை பிடிச்சிடுறேன். நான் கேட்கிறேன், கணக்கெடுப்பு எதுக்கு நடத்துறோம்? முதல்ல கணக்கெடுப்பு இது தெரிஞ்சுக்க, அதானங்க சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டேட்டஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க. அதான் சார், நீங்க எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க, நீங்க சார் கணக்கெடுக்கணும். XY எவ்வளவு சொத்துன்னு அவர் கணக்கு எடுக்கணும். நீங்க வரி கட்டுறீங்க, வரி வாங்கிக்கிறார், வரி கட்டல ஐடி ரைடு போறார், முடிஞ்சு வச்சு. உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, என்ன செய்ய போறீங்க? அதுதானங்க குழந்தை பிள்ளை மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் 10 தடவை. உங்க சொத்தை கணக்கெடுத்து கொடுத்து பருந்து கொடுப்பேன்றாரு. என்ன விஷயம்? கம்யூனிசம் சிந்திக்காத ஆபத்து. கம்யூனிசம் சிந்திக்காத ஆபத்து. அப்போ உத்னே ஆபாதி ஜித்னே ஆபாதி உத்னே ஹக்ங்கிறது பொய்யா? அவர் சொன்னதுல அர்த்தம் இல்லையா? இல்ல, அவர் தான் சொன்னார். அது என்னன்னா, யுவர் ரைட் வில் டிபெண்ட் ஆன் யுவர் சைஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன என்கரேஜ் பண்றீங்க? நான் மக்கள் தேவை பெருக்கிட்டே போகணும், அதானே?
தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்றாரு, நீங்க எதுக்கு 900 சீட்டு போட்டு வச்சிருக்கீங்க பார்லிமெண்ட்ல, வடமாநிலத்துக்காரன் பூரா புள்ள பத்துட்டே போயிட்டான், நாங்க பூரா மக்கள் தொகை கட்டுப்படுத்திட்டோம், எங்களுக்கு வந்து சீட்டு கம்மியாக்கி நாங்க சீட்டு கொடுப்பேன். கேட்டாரா இல்லையா? அப்ப என்ன உங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்க சொத்தை பிரிச்சு கொடுப்போம். அப்ப என்ன உங்களுக்கு 4 புள்ள இருந்தா நீங்க என்ன பிரிச்சு கொடுப்பீங்க, அவர் 2 புள்ள இருந்தா பிரிச்சு கொடுக்க மாட்டீங்க அப்படியா? அப்ப நான் 2 புள்ள பத்து நாட்டுக்காக நான் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணேன் பைத்தியக்காரன், 7 புள்ள பத்தவன் கெட்டிக்காரன். உங்க சைஸை பொறுத்து என்ன அர்த்தம்? நீங்க சொல்லுங்க, என்ன அர்த்தம்? நீங்க சொல்லுங்க. 10 புள்ள பத்தவருக்கு நீங்க 2 புள்ள பத்து 2 புள்ள வச்சிருக்கப்பா, உனக்கு எதுக்கு 50,000 சொத்து, நீங்க 2 பிள்ளைக்கு ஆளுக்கு 10,000 போது 30,000 எடுத்துட்டு 7 புள்ள பத்திருக்காருப்பா அவர் கொடுங்க. இது கணக்கா? உங்களுக்கு ஒப்புதல் இருக்கா? என்னை விட்டுருங்க சார், நரேந்திர மோடி நாங்க சங்கி, நீங்க சொல்லுங்க நடுநிலையாளர், நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ஒப்புதல் இருக்கா? உங்களுடைய சொத்தை புரிஞ்சு நான் இன்னொருத்தருக்கு நிறைய புள்ள பத்தவர் கொடுக்க மாட்டோம். இவ்வளவுதானே சார் சொல்றாரு, இவ்வளவுதானே சார் சொல்றாரு. நரேந்திர மோடி என்ன சார் சொன்னாரு உங்கள்ட்ட? இவ்வளவுதானே சொல்றாரு. அப்புறம் ஏன் இந்த இடத்துல முசல்மான் எதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இன்வேடர்ஸ் கரெக்டா வந்தீங்களா? கரெக்டா. முசல்மான் இன்வேடர்ஸ்ல எனக்கு உடன்பாடு கிடையாதுங்க. நான் வந்து ரொம்ப தெளிவான ஏற்கனவே சொன்ன பேர்ல சொல்லிட்டேன், அதிக குழந்தைகள் அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதிக ஆனா என்ன அதுக்கு எது தூண்டுதலா இருக்குங்கிறத நீங்க சொன்ன வார்த்தை புரியுங்களா? அதிக பிள்ளை பெற்றவர்களுக்கு நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் போது அது நீங்க தான் சொல்றீங்க, உங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போங்கிறது, எத்தனை பேர் உங்க குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் ஏற்ற மாதிரி கொடுப்போங்கிறது தான் கணக்கு. அப்ப அதிகமான பிள்ளை பெற்றுக்கணுமாங்கிறது தான் கேள்வி ஒண்ணு. ரெண்டாவது, இஸ்லாமியர்களுக்கு என்ன சொன்னாங்க முன்னாடி? நான் வந்து மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னது நீங்க தான் மேற்கோள் காட்டினீங்க. இந்த ரெண்டையும் தான் நரேந்திர மோடி கணக்கிடுறார், ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி சொல்றாரு. ஆனா எனக்கு அவர் பயன்படுத்தினதுல ஊடுருவல்காரர்கள் என்று சொன்னதும் அதிகம் பிள்ளை பெற்றுக் கொள்வார்களா என்று சொன்னதும் எனக்கு உடன்பாடு இல்லை. அதுல வந்து ஐ எம் நாட் என்டார்சிங் இட், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, அது தவிர்த்திருக்கப்பட வேண்டும். நான் ஏற்கனவே ஒரு பேட்டில் சொல்லியிருக்கேன், இன்னும் 10 பேட்டி கேட்டாலும் சொல்லி எனக்கு அதில் குழப்பம் இல்லை. ஆனால் இதை வந்து நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க தான் இதை காயின் பண்ணி கொண்டு போறீங்க, அவர்களுக்கு முன்னுரிமை கொண்டு போகும்போது அப்போ வந்து நீங்க தமிழக முதலமைச்சர் சொல்றாரு இது சிறுபான்மையினருடைய அரசு, சிறுபான்மையினருக்கான அரசு. ஒரு ஒரு சத்திய பிரமாணம் பண்ணி நான் எல்லாருக்குமான நான் இருப்பேன்னு சொல்லி சொல்லுவாங்க, எல்லாருக்கும் சொல்லாம ஒரு குறிப்பிட்ட சமூகம் சொல்லும்போது மற்றவங்க ஹாட் ஆறாங்க. அது வந்து இவருக்கும் நான் பெரும்பான்மைக்கு எதிரானவர்னு சொல்லல, புரியுங்களா? ஆனா நான் ஒரு பேச்சு சொல்றேன், இந்த கவர்மெண்ட் வந்து தேவமார் கவர்மெண்ட்டுங்க அப்படின்னா ஹாட் ஆக மாட்டீங்களா? இது கவுண்டர் கவர்மெண்ட்டுங்க, இது எஸ்சி கவர்மெண்ட்டுங்க, இது பிள்ளைமார் கவர்மெண்ட் அப்படி சொன்னா அப்ப அந்த மாதிரி சொல்லும்போது இது வந்து இஸ்லாமியர்களுக்கான அரசு, இது கிறிஸ்தவர்களுக்கான அரசு, இது சிறுபான்மையினருக்கான அரசு சொல்றீங்களா இல்லையா? ஓப்பனா சொல்லிருக்கீங்களா இல்லையா? அப்ப இந்துக்கள் ஓட்டு போட்டாங்களா? அதே முதலமைச்சர் சொல்றாரு நாங்க 80% பேர் எங்களுக்கு திமுக இருக்கோம் இந்துக்கள். அப்ப அவங்களுடைய அரசு இது இந்துக்களுடைய அரசு ஏன் சொல்ல ஒரு தடவை கூட? அப்ப இந்த மாதிரி ஒரு பாகுபாடு பார்க்கறதா அவர் அப்படி சொல்லுது. அவர் பயன்படுத்தின 2 வார்த்தை எனக்கு உடன்பாடு இல்லை, நான் தெளிவா ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன், அதுல குழப்பம் இல்லை. ஆனால் எது அவர் எங்க தூண்டுது? நீங்க ஒரு பக்கமா போய் நிற்கும் போது என்னப்பா நம்மள வந்து நம்ம சொத்தத்துக்கு அங்க கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாங்கப்பா சொல்லி கேட்கிறேன். ஒரு ஜெனரலா ஒரு லேமேன் அந்த கிரவுண்ட் நான் கேட்கிறேன். சப்கா சாத் சப்கா விகாஸ்னு சொன்ன பிரதமர் அவர்கள் முசல்மான் சொல்லி ஒரு தேர்தல் கூட்டத்தில் பேசுறது சரியா இருக்குமா? முசல்மான் சொல்றது இழிவான வார்த்தை இல்ல, இழிவான வார்த்தை. முசல்மான் ஒரு பர்டிகுலர் மைனாரிட்டி, பர்டிகுலர் ஒரு ஒரு ரிலீஜனை பேஸ் பண்ணி அதை பேஸ் அவர்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க, சரியா நல்லா புரிஞ்சுங்க. பாரத பிரதமர் பயன்படுத்திய ஊடுருவல்காரர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை நான் கேட்கல. நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு ஊடுருவல்காரர்கள் சொன்னதும் அதிகம் பிள்ளை பெற்றுக்கொள்வோம் சொன்னதுதான் தவறு, அதுதான் தவிர்த்திருக்கப்பட வேண்டியது. முசல்மான்கள் ஒரு தப்பு கிடையாது, முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் தான் முஸ்லிம். அவங்களை காமிச்சு இவங்களை நாங்க இது சொல்றோம் அப்படிங்கறது, அவங்களை காமிச்சு சொல்றது இவங்க, அதை அவர் எடுத்து காட்டுறார். சோ அவர் சொல்லல, இவங்க நீங்க சொல்லுங்க சார், நீங்க படிச்சீங்க, நீங்க தான் சொன்னீங்க, நீங்க வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப நாங்க பிரிச்சு கொடுப்போம், யாருக்கு அதிக குழந்தைகள் இருக்கோ நீங்க தானே சார் படிச்சீங்க ஹிந்தியில, நான் ஒன்றும் படிக்கலையே, நான் கையில ஏதாவது வச்சிருக்கேனா? நீங்க படிச்சதானே சார் நான் சொல்றேன். அது ரெண்டையும் அழகா காயின் பண்றார் அவர் அந்த பேச்சிலே சொல்றாரு. ராஜ்யசபா பேச்சில் மன்மோகன் சிங் என்ன சொன்னாரு, ராகுல் காந்தி என்ன சொன்னார், ரெண்டையும் கனெக்ட் பண்ணி சொல்றாரு. அவர் சொல்றது நீங்க என்ன பிளான் பண்றீங்கிறத சொல்றாரு. அவர் பயன்படுத்தல அந்த 2 வார்த்தை எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா அவர் நீங்க என்ன சொல்றீங்கிறத வெளியிட்டு சொல்றாரு மக்கள்கிட்ட. இவங்க யாரா மறுத்து சொல்லுங்க, நான் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. திரு சிதம்பரத்துல இருந்து இவங்க யாராவது ஒருத்தர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினதை விமர்சனம் பண்றாங்கல்ல, நாங்க அப்படி சொத்தை பிரிச்சு கொடுப்போம் சொல்லல சார் சொல்லுங்க, பிரச்சனையே கிடையாது. நரேந்திர மோடி இன்னும் பாஞ்சிருவோம். உங்களுக்கு புரியுதா? சொத்தை பிரிச்சு நீங்க மாட்டேன்னு நீங்க தனிநபரா சொல்லிட்டீங்க, நான் உடன்பட முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி அவர் பேசின 2 வார்த்தையில நான் உடன்பட முடியாதுன்னு சொல்லிட்டேன். இவ்வளவுதான். உங்களுக்கு உடன்பாடு இல்லாத விஷயத்தை நீங்க மறுத்துட்டீங்க, எனக்கு உடன்பாடு இல்லாத நான் மறுத்துட்டேன். காங்கிரஸ் கட்சி இப்ப சொல்லட்டும், நான் சொத்து பிரிச்சு கொடுப்பேன்னு சொல்லல, சொல்லட்டும். யாரா சொன்னாங்களா? நரேந்திர மோடி பேசினதை சொல்றாங்க, சூப்பர். எலெக்ஷன் கமிஷன் போறாங்க, சூப்பர். ஆனா அப்படி நாங்க சொல்லலங்க சொல்லுங்க. அவர்கள் தேர்தல் அறிக்கை என்ன இருக்குன்னு நீங்க பாருங்க. திரு ராகுல் காந்தி இப்படி பிரச்சாரங்கள் என்ன இருக்குன்னு பாருங்க, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. தேர்தல் அறிக்கையில எங்கேயாவது வந்து இந்த மாதிரி ஒருத்தருடைய சொத்தை எடுத்து இன்னொருத்தர் பிரிச்சுருவோம்னு சொல்லி காங்கிரஸ்ல சொல்லியிருக்காங்க. ஆமா, நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க என்ன செய்வீங்க? சொத்தை நாங்க கணக்கு எடுத்து பிரிச்சு கொடுப்போம்னு சொல்லி நான் இப்ப காட்டிட்டேன்னு நீங்க என்ன செய்வீங்க? ஐ வில் சென்ட் யூ நவ். தென் படிக்க மாட்டீங்க சார், நீங்க என்னைய சொல்றீங்க. அதுதான் ராகுல் காந்தி சொல்றது. அதுதான் சார், நீங்க கேட்கறதா சார் நானும் பதில் சொன்னேன். ராகுல் காந்தி எப்படி சார் சொல்லுவாரு தேர்தல் அறிக்கையில் இல்லாதத திரும்ப திரும்ப எப்படி சார் சொல்லுவாரு? புரியுங்களா? அவங்க ப்ரிப்பேர்ட் டாக்குமெண்ட், அதனால திரும்ப திரும்ப சொல்றாரு. அவர் ஒன்றும் லூஸ் ஸ்டாக்ல உளறி இல்லை, ஏதோ ஒரு கூட்டத்தில் தெரியாம பேசிட்டாருங்கன்னு சொல்லல. அவர் தெளிவா நிதானமா எல்லா இடத்துலையும் சொல்றாரு. ஏன்னா அவங்க அறிக்கையில் இருக்கு.
அதனால அவர்கள் வந்து இதை வந்து ஒரு அஜெண்டாவை முன்வைக்கிறாங்க தேர்தல். யோசிச்சு பாருங்க, நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. அவர் போற இடம் பூரா சொல்றாரு, நான் சொத்தை பிரிச்சு கொடுப்பேன். யார் தனி மனிதர்கள் சொத்தை? இன்னும் நான் உங்களுக்கு புரிஞ்சுங்க, இந்தியாவுடைய வளர்ச்சியில நாங்க இடஒதுக்கீடு கொடுப்போம், யாருமே கேட்க முடியாது, சட்டப்படி சரியாயிரும். உங்களுக்கு புரியுங்களா? வரக்கூடிய அரசு பணியில் நாங்க 30% இஸ்லாமியர்கள் கொடுப்போம், யாருமே கேட்க முடியாது. அது நீங்க சட்டம் நிறைவேற்றணும், பார்லிமெண்ட்ல நிறைவேற்றணும், ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்கணும், சுப்ரீம் கோர்ட் நோ ரஹாம், தப்பே கிடையாது. ஓ சொத்தை நான் அவர் கொடுப்பேன். இங்கே தான் பிரச்சனை, வேற ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இஸ்லாமியர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கும் பெண்களுக்கும் சிறுபான்மைகள் எல்லாருக்கும் கை கொடுக்கணும். ஆமான்ற படிப்புல வளத்துல இடஒதுக்கீடுல வேலை எல்லாத்துக்கும் ஆமா. எங்க காங்கிரஸ் முரண்படுது இதுல? திரும்ப முதல்ல சொல்றேன். ஏன்னா அரசு ஒரு நல்லா புரிஞ்சுங்க, அரசுடைய வாய்ப்புகள்ல பங்கு என்பது வேறு, உங்களுடைய சொத்துல பங்கு என்பது வேறு. நான் தனி மனிதன். நான் கேட்கிறேன், காங்கிரஸ் கட்சி, இந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எவ்வளவு சொத்து தெரியுமா சார் உங்களுக்கு? காமராஜர் அரங்கத்திலிருந்து சத்தியமூர்த்தி பொருள் அந்த சொத்துக்களை கொடுக்க சொல்லுங்களேன் சார். ஒண்ணும் இல்லை சார், அந்த மண்டபத்தை ஃப்ரீயா கொடுக்க சொல்லுங்க சார். நான் விற்க கூட சொல்ல சார். காமராஜர் அரங்கம் நாங்க ஃப்ரீ கொடுக்க சொல்லுங்க. நாட்டுக்கு சொத்து காங்கிரஸ் அறக்கட்டையில் தானே இருக்கு. நாங்க ஏழைகளுக்கு பிரிச்சு கொடுப்போம். ஒண்ணு வேண்டாம், கல்யாணம் பண்ணுவோம், எத்தனை ஏழை பண்ணுவான் சார்? 1000 பேர் உட்காரக்கூடிய ஹால் ஃப்ரீயா கொடுக்க சொல்லுங்க. முதல்ல ஊருக்கு நியாயமா சார்? நேஷனல் ஆட்டை போட பார்த்துட்டு அடுத்த ஒரு சொத்தை பெயில இருக்கிறாங்களா இல்ல? எதுல பெயில் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் பெயில இருக்கிறாங்க. எதுக்கும் தெரியுமா? நேஷனல் கேஸ். பின்ன அந்த சொத்தை முழுக்க அபகரிக்க பார்த்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் டினை பண்ணாங்க, உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்புறம் பெயில நிக்கிறாங்க, ஆஜராக கோர்ட்ல போய் எப்படி சொல்லி சொன்னாங்க, பிரேமபஸ் இருக்குன்னாங்க. அப்ப அடுத்தவர்கள் சொத்தை எடுக்கிறதுக்கான முயற்சி வந்து சுப்பிரமணியசாமி கேஸ் போட்டிருக்கிறாரு. நீங்க வந்து மத்தவங்க சொத்தெல்லாம் எடுத்து உங்க சொத்தை கொடுக்க வேண்டியதானே? ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ், காங்கிரஸ் கட்சியுடைய ஆபத்தான பொலிட்டிக்கல் நரேட்டிவ். சாதாரண நரேட்டிவ் இல்லை, ஆபத்தான பொலிட்டிக்கல் நரேட்டிவ். ஒரு தனி மனிதனை உழைக்க விடாமல் தடுக்கக்கூடிய முயற்சி. நீங்கள் உழைத்து சம்பாதிப்பீங்கன்னா நான் பிடிங்கிட்டு போயிருவேன்னா நீங்க எப்படி உழைப்பீங்கன்னு நீங்க சொல்லுங்க. இதை கற்பனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். நீங்க வேற ஒண்ணு இல்லை, உங்க சொத்தை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பதில் தெரியும். நீங்க நரேந்திர மோடி விட்டுருங்க, ரங்கராஜ் பாண்டே விட்டுருங்க. நீங்க சம்பாதிச்ச நாளைக்கு 100 கோடி ரூபாய் வச்சிருக்கீங்க, 30% டாக்ஸ் கட்டுவீங்க தம்முன்னு. அது கூட முன்ன பண்ண வச்சு கட்டுங்க, ஓகே சந்தோஷம். ஆனா நான் பிடிங்கிட்டு போயிருவேன்னா உங்களுக்கு 100 கோடி சம்பாதிக்கும் போது தெரியும், நம்ம 30% ஸ்லாப்ல வந்துட்டோம். அப்போ 30 கோடி போயிடும், 70 கோடி மிச்சம். நான் உழைச்சேன், சம்பாதிச்சேன், வீடு கட்டினேன், சந்தோஷம். அதை நாங்கள் எடுத்து ஆட்டை போட்டு போயிடுவோம்னா, அதை எடுத்துட்டு நாங்கள் இவரு கொடுத்துருவோம் அப்படின்னா இவ்வளவுதான் பாயிண்ட். அரசாங்கத்துக்கு நான் பங்களிக்கிறேன், 30% ஆஃப் மை ரெவென்யூ நான் கொடுக்குறேன் ஆல்ரெடி, அதை நான் ஒத்துக்கிறேன். அதை நீங்க பிரிச்சு கொடுங்க, ரோடு போட்டு கொடுங்க, டாக்ஸபிள் இன்கம் பிரிச்சு கொடுங்க. எப்படி ரோடா? காசா கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அவர் சொல்றாரு சார், நீங்க என்ன சார், நீங்க எனக்கு வருத்தமா இருக்கு சார், இந்த ரோட்ல சுத்திட்டு இருக்காங்களே, இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்காங்களே, ஃபேஸ்புக்கா பார்த்துருக்காங்க, இந்த பசங்களுக்குலாம் நாங்கள் வருஷம் 1 லட்சம் அக்கௌண்ட்ல போடுவோம், டக்கா டக்குன்னு போடுவோம், மாசம் 8500 ரூபா. என்ன சார் நீங்க சொல்றீங்க? நீங்க உழைச்சு சம்பாதிப்பீங்க, அவன் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருப்பான், அவனுக்கு மாசம் டக்கா டக்குன்னு 2500 ரூபா போடுவீங்களா? என்ன என்கரேஜ் பண்ண விரும்புறீங்க? நீங்க என்ன மெசேஜ் பாஸ் பண்ண விரும்புறீங்க? விவசாயிகளுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறானே அவனுக்கு கொடுப்போம் சொல்லுங்க. பெண்கள் வந்து வழி இல்லாம இருக்கான், புருஷங்காரனை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்களே அவங்களுக்கு கொடுப்போம் சொல்லி சொல்லுங்க. படிக்கிற மாணவர்கள் வந்து 80% 90% வாங்கிட்டு அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காம இருக்கான், அவனை சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. இந்த ஊர் இப்படியே சொல்றாரு சார், நான் உங்களுக்கு அனுப்புறேன். இந்த ஊர் சுத்திட்டு இருக்காங்களே, தெருவோரமா சுத்திட்டு இருக்காங்களே, இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு நாங்க வந்து வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் டக்கா டக்குன்னு போடுவோம் சார். என்ன தாட் உங்களுக்கு தெரியுதா? நீங்க உடன்படுறீங்களா? ஒரு தனிநபரா சொல்லுங்க, நீங்க வேணா கட் பண்ணிக்கங்க, அப்புறம் நீங்க சொல்லுங்க, ஒத்துப்பீங்களா? அதை நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது நீங்க யாருக்கா கொடுப்பீங்களா? நான் என்ன சொல்றேன், இஸ்லாமியல் கிறிஸ்டியன் விட்டுருங்க, உங்க கூட வந்து கொடுக்க மாட்டேன்றீங்களே. இப்போ எத்தனை சீட்டு பிஜேபி ஜெயிக்கும்னு நீங்க அஸ்யூம் பண்றீங்க ஓவராலா? 330 சீட் அவங்க குறைஞ்சபட்சம் அவங்க எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிஜேபி தனிப்பட்ட முறையில் அவங்க கூட்டணி சேர்த்து 370 வரைக்கும் தொடும் நான் நினைக்கிறேன். என்டிஏ 370 வரைக்கும் தொடும், பிஜேபி 330. போன முறை பிஜேபி 303, இந்த முறை 330 தொடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுலேருந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100% ஒரு சீட்டாவது, சும்மா ஒரு பேச்சு சொல்லு, ஒரு சீட்டா அதிகரிப்புங்கிறதுல குழப்பமே கிடையாது. ஒரு காங்கிரஸ்காரர்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னா, இங்க பேசுற பிரதமர் அவர்கள் அதை டாக்கை வந்து வேற பக்கம் ஊபியில் போகும்போது, நான் வந்து அங்க இருக்கக்கூடிய ராஜா கிட்ட, இளவரசர்கிட்ட பேசினேன், அங்க இருக்கக்கூடிய இப்போ பெண்களும் நீங்கள் தனியா போய் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரலாம், உங்களுக்கு நான் இப்போ ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சகோதரிகளுடைய ஆசையை நான் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி. உண்மையா இல்லையா? பெற்றிருக்குன்னு சொன்னா உண்மையா இல்லையா? கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எஸ், உண்மையா தானே அவர் பேசுற உண்மை. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஏன் அது முரண்பட்டு எங்க முரண் சொல்லு, என்ன முரண் சொல்லுங்க. அத முன்னாடி தான் இன்ஃபில்ட்ரேஷன் சொல்லிட்டாருல. அது வந்து அதுல நான் உடன்படலன்னு நான் சொல்ல, நீங்க உடன்படல நான் சொல்ல. நான் அவ்வளவு நரேந்திர மோடி கிடையாது. நானு
நான் ரங்கராஜ் பாண்டே தானே, நான் உடன்படல, நான் தெளிவா சொல்லிட்டேன். ஜேர்னலிஸ்ட் சார், உங்க பார்வை சொல்லுங்க சார். பார்வை தானங்க சொன்னேன். நான் உடன்படல, இதுக்கு மேல வெளிப்படை எப்படிங்க சொல்ல முடியும்? அவர் தவிர்த்திருக்கணும், தப்பு பேசியிருக்க கூடாது, எனக்கு உடன்படல, எல்லா வார்த்தையும் பயன்படுத்திட்டேன், வேற என்ன சொல்லுன்றீங்க? அது நான் கிளீனா இருக்கேன். ஆனா அலிகார்ல அவர் பேசின என்ன தப்புன்றேன், என்ன முரண் இருக்கு சார்? நான் வந்து இவரை எனக்கு பிடிக்கலன்றேன். இல்ல நான் ஒரு நிமிஷம் இருங்க சார், இவரை எனக்கு பிடிக்கலன்றேன், அவர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காருன்றேன். இது என்ன முரண் வந்துச்சு? அவர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவர், அது ஒரு ஃபேக்ட். எனக்கு பிடிக்கல, என் அபிப்பிராயம். ரெண்டுல என்ன முரண் வந்துச்சு? அவர் வந்து இந்த சொத்தை பூரா அவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்றார், இது தனி, இது அரசியல். அப்புறம் அவங்களுக்கு நான் இவ்வளவு செலவு பண்ணி கொடுத்துருக்கேன்றார், இதுல என்ன பிரச்சனை? இது உண்மை தானே? ஹஜ்ஜுக்கு போறதுக்கு நம்பர் சீலிங் இருந்துச்சு சார், லஞ்சம் கொடுத்தும் பணம் வச்சிருக்கவங்க தான் போக முடியும் நிலைமை இருந்துச்சு. நீங்க கேட்டு பாருங்க, நம்ம ஹஜ் கமிட்டியோட சேர்மன் நம்ம ஊர்ல இருக்கிறார் தமிழ்நாட்டில், அவர்கிட்ட கேட்டு பாருங்க. எண்ணற்ற அளவுகளை கொண்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணார். பெண்கள் தனியா போக முடியாது, மும்முரா கட்டணுங்கிற இருந்துச்சு, பெண்கள் தனியா போறதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. முத்தலாக்ல வந்து பெண்கள் எவ்வளவு நீங்க பாத்துருக்க 2021 சட்டமன்ற தேர்தல் பக்கத்துல கடையநல்லூர்ல ஒரு இஸ்லாமிய ஒரு அழுது தினமலர்ல வீடியோ வந்திருக்கு, நீங்க பாத்துங்க. அவர் வந்து கதறி அடிச்சுள்ளார், என் தங்கச்சிக்கு நடந்துச்சு, என் குடும்பம் நடந்துச்சு, கேட்க நாதி இல்ல, ஜும்மா மசூதியில சொல்லிட்டு ஜும்மா சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க, ஜமாத் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க, உனக்கு கிடையாதுட்டாங்க, இதை கேட்க நாதி இல்லையான்ற. அப்ப வந்துச்சு இந்த சட்டம், போச்சு பாருங்க. அப்ப அவர்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு. நான் கண்ணாடி பார்த்திருக்கேன், 100 முறை சொல்லிருக்கேன். பீகார்ல வந்து இஸ்லாமிய பெண்கள் வாக்களிக்கிறாங்க, நான் மோடிக்கு வாக்களிப்பேன்றாங்க. வாரணாசியில 20% முஸ்லிம்கள், அவருடைய சொந்த தொகுதியில 20% பேர் போடாம தான் ஜெயிச்சிருக்காரு நினைக்கிறீங்களா? இஸ்லாமியர்கள் மனதுல ஒரு ஆழமான ஒரு பாசிட்டிவான ஃபேக்டரை அவர் விதைச்சிட்டு வராரு. அந்த ஓட்டங்க வந்துட்டு இருக்கு. அந்த பதட்டத்துல காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய தெரியாம கண்ணா அப்படின்னா உலகிற்கு அதோட கான்சிக்வன்சஸ் கூட தெரியாம. இப்போ இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய பலமா 330 சீட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அவங்க சொல்ல அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவருடைய லாங் விதை 23 வருஷமா நரேந்திர மோடிங்கிற தனிநபரும் 45 வருஷமா பிஜேபிங்கிற ஒரு கட்சியும் அவருடைய கட்சியுடைய முன்னோடிகளும் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய RSS பிஜேபியுடைய காரியகர்த்தாக்களும் அவர் எல்லாம் சேர்ந்து விதைச்ச விதை. அதுக்கு ஒரு முன்னோடியா, ஒரு தளபதியா, தலகர்த்தரா, பார்த்து சாரதியா அவர் முன்னாடி நிற்கிறார். அவரால் மட்டுமே நான் உடன்பட மாட்டேன். இப்போ 2014 திரு மோடி அவர்கள் குஜராத்திலிருந்து ஒரு சிஎம்மா இருந்து பிஎம் கேண்டிடேட்டாக வரும்போது ஹிந்துத்வாங்கிற ஒரு வார்த்தை அல்லது அது வந்து பொலிட்டிக்கல் நரேட்டிவா எலெக்ஷனுக்காக இருக்காதுன்னு பேட்டி கொடுத்திருந்தாரு. இப்போ அதை அவர் பேசுறாரு. அவர் எப்பயுமே வளர்ச்சி தான் பேசுறாரு. நீங்க அவர் எங்கேயுமே மாத்தான் கொண்டு போய் நிப்பாட்டுறீங்க. அவர் வந்து ஒரு விஷயத்துக்கு சொல்லும் போது இந்த மாதிரி நீங்க பண்றீங்களேன்னு எடுத்துக்காட்டுறாரு. அவர் சொல்லும் போது 2 வார்த்தையே தேவையில்லாம விட்டார், அவ்வளவுதான். நாம அவர் சொன்ன விஷயத்துல எந்த தப்பும் இல்லை, சொன்ன வார்த்தைகள்ல தேவையில்லை. அவர் சொன்ன விஷயம் நான் வெளிப்படையா ஆமா சொல்ல, நீங்க ஏத்துக்கிட்ட விஷயம் தான் அவர் சொல்றாரு. நீங்க ஒரு கேள்வியாளரா, ஒரு ஜேர்னலிஸ்டா, நீங்க என்ன வார்த்தை என்ன விஷயத்தை உடன்படுறீங்களோ அந்த உங்க கொள்கையை தான் அவர் சொல்றாரு. சொல்லும் போது 2 வார்த்தை சொல்லிட்டார். முன்ன மாத்தி சொன்னார் சொல்லுங்க. நீங்க வந்து சென்னையில் உட்காந்து பேசுறீங்க, அவர் வந்து ராஜஸ்தான் உட்காந்து பேசினார், 2 ஒரே பாயிண்ட். நீங்க சொன்னது அவர் வேற வார்த்தையை 2 யூஸ் பண்ணிட்டார். நீங்க சொன்னதை நான் கொடுக்க மாட்டேன் நீங்க சொன்னீங்க, கொடுக்கணுமான்னு அவர் கேட்டார். அப்ப கே தேங்க கே அப்படின்றார். கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறார். கொடுக்க மாட்டோம் நாங்க, நீங்களும் கொடுக்க மாட்டோம் சொன்னீங்க. நானும் அவரும் ஒரே விஷயத்தான் பேசியிருக்கோம். ஆமா இல்லைன்னு சொல்லுங்க, பார்வையாளர்கள் பார்க்கட்டும். நீங்க கொடுப்பேன்னு சொன்னீங்களா? நான் கேட்டேன் வெளிப்படையா, ஓப்பனா பிளாக் அண்ட் ஒயிட் கேட்டேன். உங்க கூட வந்த நண்பருக்கு உங்க சம்பாதிச்ச சொத்துல பங்கு கொடுப்பீங்களான்னு கேட்டேன். என்ன பதில் சொன்னீங்க? முடியாதுன்னு சொன்னேன். அதை தான் நான் சொல்றேன். அதுதான் நரேந்திர மோடி கேட்டாரு. இஸ்லாமியர்களை விட்டுருங்க, கிறிஸ்தவர்கள் விட்டுருங்க, நாங்க கூட வந்தவர் கொடுக்க மாட்டேன். அதை தானே அவர் சொல்றாரு. அதுதான் காங்கிரஸ் கட்சி சொல்ல பிடிங்கி கொடுத்துருன்னு சொல்லுது. இல்லை, இப்போ இவங்க சொல்லக்கூடிய மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்கும் இவர் சொல்லக்கூடிய ரிலீஜியஸான டாக்குக்கும் இது இப்படியே தான் இருந்துகிட்டே இருக்குமா? இதுதான் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் இருக்கும்போது நீங்கள் கவுண்டர் எப்படி பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி பண்ணுறது சொல்லுங்கள். ஒருத்தர் உங்களை அடிச்சுட்டே இருக்காரு, நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். நம்ம பிரதமர் சார், பிரதமருக்கு வலிக்காதா? அனைவருக்குமானவர் தானே சார். ஆமாங்க, நான் இல்லைன்னு சொல்லலையே. பிரதமருக்கு வலிக்காதா? பாருங்க, நீங்க அந்த 2 வார்த்தையில நின்னீங்கன்னா நான் 100ஆவதுரையா திரும்பி பதில் சொல்றேன். இல்லை, நான் அதைவே அப்புறம் நீங்க அவ இப்படிதான் போலரைசேஷன் ஆகுமான்னு ஆகும். ஒருத்தர் வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, இவர் வந்து சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதை கண்டுக்காம ஒருத்தர் திரும்ப அங்க டிக் பண்ணிட்டே போனா அது எந்த ஆபத்துல போய் முடியுங்கிற அவர் சொல்ல வேண்டாமா? சொத்துக்களை பறிமுதல் பண்ணி நாங்க எல்லாரும் கொடுப்போம் சொன்ன அளவுக்கு போயிடுச்சுங்க. அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் அது, ரியாக்ஷன். ஆமா, வேற என்ன வழி? அவங்க இதை எடுத்தாங்களா சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த எலெக்ஷன்ல வந்து என்னன்னா ஒவ்வொரு மாநிலங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகளை பத்தி பேசிட்டு இருக்கவங்க எங்கேயுமே நாங்கள் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் அல்லது செய்யப்பட்ட நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் இதை பத்தி இந்த மாதிரி கூடிய விஷயங்களை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு ஹிந்தி புரியல, இல்லாட்டி நரேந்திர மோடி ஸ்பீச்சை கேட்கல. அவங்களுக்கு ஹிந்தி புரியல, இல்லாட்டி நரேந்திர மோடி ஸ்பீச்சை கேட்கல. அவர் இல்ல, ஏபி முருகானந்திலிருந்து வினோஜ் பி செல்வத்திலிருந்து அண்ணாமலையிலிருந்து இந்தியா முழுக்க அவர் உள்பட அமித்ஷா உள்பட யோகி ஆதித்யநாத் எல்லாரும் இந்த ஒரே மாதிரி தான். நான் கூட கொஞ்சம் போர் அடிச்சு போயிட்டு மனப்பாடமா சொல்ல, நிர்மலா சீதாராமன் என்ன பேசுறாங்கன்றீங்க?
திரும்ப 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 இதான் பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 டிஃபென்ஸ் கார்டார் கொடுத்தோம், உங்களுக்கு 1 கொடுத்தோம். நாங்கள் இப்போ 20 வந்தே பாரத் கொடுத்தோம், உங்களுக்கு 4 கொடுத்தோம். நாங்கள் வந்து ஸ்மார்ட் சிட்டி கொடுத்தோம், உங்களுக்கு 12 கொடுத்தோம். நாங்கள் மருத்துவக் கல்லூரி கொடுத்தோம், உங்களுக்கு 11 கொடுத்தோம். இதே தான் பேசிட்டு இருக்காங்க. நானே கூட என்னப்பா கொஞ்சம் மாற்றி பேசுங்க பண்ணி நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் வளர்ச்சியை பேசுறீங்க. இந்தியா முழுக்க வளர்ச்சி தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க பேசின அதே நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க 38 நிமிஷம் ஸ்பீச். நான் அது முழுக்க கேட்டேன். ராஜஸ்தான்ல அவர் பேசின ஸ்பீச். அதுல பேசுறாரு, உங்க எத்தனை வீட்டுக்கு இந்த தொகுதியில எத்தனை வீட்டுக்கு வீடு கிடைச்சிருக்கு, எத்தனை பேருக்கு வீடு கிடைச்சிருக்கு தெரியுமா, இந்த தொகுதியில எத்தனை பேருக்கு ஜல்சேனல் கிடைச்சிருக்கு தெரியுமா, இந்த வீட்டுல எத்தனை பேருக்கு வந்து முதியோர் பென்ஷன் கிடைச்சிருமா, இந்த தொகுதியில எத்தனை பேருக்கு வந்து இது விவசாயம் கொடுத்துருக்கு தெரியுமா, அந்த தொகுதியிலே பேசுறாரு. நீங்க பேசின அதே ஸ்பீச்ல பேசுறாரு. உங்களுக்கு காதுல விட மாட்டேங்கி. ஒண்ணு ஹிந்தி தெரியாது, இல்ல நரேந்திர மோடி பேசுறது இல்ல, பேசுற கேட்கறது இல்ல. பொசுக்குன்னு எங்கேயாவது ஸ்கேன் வச்சு பார்த்து ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு நிக்க வேண்டியது. அவர் போராடம் பூரா பேசுறாரு. நீங்க 38 நிமிஷத்துல சார் அவ்வளவா சொன்னார். 90 வினாடி நான் பேசியிருக்கேன் இந்த டாபிக். 1.5 நிமிஷம் அவர் பேசுறது 38 நிமிஷம். 36 நிமிஷம் அவர் பேசின விட்டாச்சு. காங்கிரஸ் கட்சி சொந்த ஊர்ல போட்டியிட மாட்டுது. காங்கிரஸ் கட்சி இந்த ஊர்ல வந்து மத்தவங்களுக்கு வாக்களிங்க, காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு கேக்குது. அவங்க எவ்வளவு குறுகிட்டாங்க பாருங்க. அவங்களுக்கு ஓட்டு கேட்க முடியல. தொகுதியா அல்லாடுறாங்க பாருங்க. வயநாடு போனாங்க, இப்ப அமைதி வருவாங்களா, இப்ப எங்க போவாங்க அவங்க பாருங்க, அவங்க தலைவர் ராஜ்யசபாக்கு போயிட்டாங்க பாருங்க. அவர் அவ்வளவு பேசுறாரு. நீ ஆக்டிவான ப்ரொடக்டிவான பாலிடிக்ஸ் அவ்வளவு காங்கிரஸ் மீது கவலையோட பேசுறாரு. தந்தி டிவியில பேட்டி நீங்க பார்க்கலையா? காங்கிரஸ் கட்சி என்ன செய்யணும் கேட்கும்போது அவருடைய மூத்த தலைவர் பெருமக்களுடைய பேச்சை கேட்டா போதுனார். அது எங்க உருப்படாது அப்படின்னு நான் சொன்னாரு. ஒரு வெறுப்புணர்வு இருக்கக்கூடிய அவங்க எங்க உருப்பட போறாங்க, அது யூஸ்லெஸ் அப்படி சொன்னாரா? அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் பேச்சா கேட்டா போதுங்க. அவ்வளவு கெட்டிக்காரர்கள் நல்லவர்கள் இருக்கிறார். வெளியேறி போனாங்களா இல்லையா காங்கிரஸ்ல இருந்து? டெய்லி ஒருத்தர் நடந்துச்சா இல்லையா? இப்போ இந்த 2024 மிச்சம் இருக்கக்கூடிய ஃபேஸுக்கான பிஜேபியுடைய நரேட்டிவ் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வந்து காங்கிரஸ் கையில் இருக்கு. எங்கள் அண்ணன் சீமான் அடிக்கடி சொல்வார்ல, நான் என்ன ஆயுதம் ஏந்த வேண்டும் என்பது எதிரிகள் தீர்மானிக்கிறார்கள் சொல்வார்ல, அந்த மேற்கோள் தான். அவங்க மாட்டு வளர்ச்சி பேசிட்டு இருக்காங்க, ஜாலியாக போயிட்டு இருக்காங்க, அது வந்து ஓடிட்டு இருக்காங்க, எல்லாம் பாசிட்டிவாக இருக்கு. யார் ஒருத்தருக்கும் யார் ஜெயிப்பாங்கிற கேள்வியே கிடையாது. நீங்கள் கூட இப்போ என்ன கேட்டீங்க, எவ்வளோ சீட் ஜெயிப்பான்னு கேட்டீங்க. ஆட்சிக்கு ஒரு வாரம் கேள்வி, ஒரு கேள்வி நீங்கள் மாற்றி கேட்டுக்கலாம்ல சார், இவ்வளோக்கு பிறகு பிஜேபி ஆட்சிக்கு வந்துருமா சார் கேட்டுக்கலாம்ல, கேட்கலையே. அவங்க எவ்வளோ சீட் ஜெயிப்பாங்க. அப்போ ஸோ யார் ஆட்சிக்கு வரப்போறாங்கிறது குழந்தை கூட தெரிஞ்ச விஷயமா இருக்கு. இல்லை எவ்வளோ சீட்டு ஜெயிப்பாங்கன்னா எவ்வளோ சீட்டுக்கு அவங்களால தகுதி பெற முடியுங்கிறது தான் அந்த தகுதி பெற முடியும் தான் சொன்னேன். ஆட்சிக்கு வர முடியுமா நீங்கள் கேட்டுக்கலாம்ல. உங்களுக்கு வார்த்தை நான் சொல்லி தர வேண்டியதில்லை, உங்களுக்கு வாக்கிய அமைப்பு நான் சொல்லி தர வேண்டியதில்லை. சார் பிஜேபி ஜெயிக்குமா சார் கேட்கலையே. பிஜேபி எவ்வளோ சீட் ஜெயிக்கும் அதானே கேட்டீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அவங்க நெரேட்டிவ் செட் பண்ண வேண்டியதில்லை, இவர்களுக்கான கவுண்ட் தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சார் தேர்தல் அறிக்கை பூரா மைனாரிட்டி யார் சார் சொல்லியிருக்கான்னு பாருங்க. இந்த நாட்டு மக்களுக்காக பேசுங்களேன் சார். இந்தியான்னு வச்சிருக்கீங்கல்ல, இந்தியர்களுக்காக பாரதவாசிகளுக்கான பேசுங்களேன். வந்தே பாரத் ட்ரெயினில் யார் போகலான்னு ஏதாவது கணக்கு இருக்கா சார்? ஜல்சே நல் வந்து யாருக்கு சார் தண்ணி இறவணும் இருக்காது, மற்றவங்களுக்கு தண்ணி கிடையாது இருக்கா சார்? இஸ்ரோவில் போகிற ராக்கெட்டில் வந்து யாரும் வரக்கூடாது கணக்கு இருக்கா சார்? எல்லாமே எல்லாருக்கும் தானே சார். இது இவங்களுக்குன்னு மட்டும் ஏதாவது தனியாக வச்சிருக்காங்களா சார்? மத்திய அரசோட எந்த திட்டம் ஒரு தனி சமூகத்துக்கு போகுதுன்னு சொல்லுங்க. விவசாயிகளுக்கு வந்து 6000 ரூபாய் கொடுக்குறாரு. அது வந்து இந்து விவசாயி, கிறிஸ்டின் விவசாயி, முஸ்லீம் விவசாயி கொடுக்குறாரா? விவசாயி முடிஞ்சு வச்சு. நார்த்தில் விவசாயிகள் நீங்கள் பார்த்தது இல்லையா? சவுத்தில் விவசாயிகள் நீங்கள் பார்த்தது இல்லையா? வெள்ளாமை பண்ணக்கூடிய ஆட்கள் பார்த்தது இல்லையா? எந்த திட்டம் வந்து ஒரு தனி நபருக்கு வைக்கிறாங்க, ஒரு தனி மதத்துக்கு வைக்கிறாங்க. அதுதானே பிரச்சனையே. பிளவு சக்தி, பாகுபாடு, மதச்சார்பின்மை, மத வேறுபாடுன்னு சொல்றீங்கன்னா எங்க பண்றாங்கன்னு நீங்க சொல்லுங்க. யார் பண்றாங்கன்னு சொல்லுங்க. இவர்கள் இந்தியர்களுக்காக ஸ்கீம் கொண்டு வராங்க. அவங்க நான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு அங்கதானே அந்த பிரச்சனையே வருது. உங்க ஆபீஸ்ல நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய ஆங்கருக்கு நான் எல்லா வாய்ப்பும் கொடுத்துட்டு இருக்கேன். மனசுல ஒரு வருத்தம் வருமா வராது? அவங்க நீங்க சண்டை போடுறீங்க இல்ல, விட்டு மனசுல ஒரு கிளேசம் வருமா? என்னங்க நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் பண்றேன் எல்லாம் அவருக்கே கொடு, இவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப நீ ஒரு பேட்டி இந்த 100 ரூபா, நீ ஒரு பேட்டி இந்த 100 ரூபா, எந்த பிரச்சனையும் வராது. இருக்கிறது பகிர்ந்து கொடுக்குறேன், யாருக்கும் குழப்பம் இல்லை. இப்போ ஒரு பக்கம் பேசும்போது அந்த ஸ்டாண்ட்ல சப்கா சாத் சப்கா விகாஸ் வந்துருது. எப்பயுமே டே 1ல இருந்து அவங்க என்ன மாத்தி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க சார். நான் மறந்துடுறேன், நீங்க சொல்லுங்க இதை மாதிரி ஒன்று பண்ணாங்களே சார், நீங்க இதை மறந்துட்டீங்களே சார், இது மிஸ் பண்ணீங்களே சார், இது வந்து ஒரு சமூகத்துக்கானது இல்லையான்னு கேளுங்க. பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்ட ராமர் கோவில் நீதிமன்ற உத்தரவை பெற்று செய்யப்பட்டது. அடாவடி பண்ணக்கூடியவங்க வந்து எப்படி பண்ணிருக்கலாம் அவங்க? அவ்வளவு நம்ப மாட்டீங்க. நான் உங்களுக்கு தனிப்பட்ட தகவலாக சொல்றேன். 2019 தேர்தலின் போது ஸ்டான்ச் RSS காரங்க என்கிட்ட சண்டை போட்டாங்க. என்னங்க இந்த ஆளு நரேந்திர மோடி எடுத்து என்னங்க இந்த ஆளு ராமர் கோவில் கட்டவே இல்லை, சும்மா அந்த வாய் பேசிட்டு இருக்காங்க, எல்லாம் சேர்க்கக்கூடாங்க. அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு. எதுவும் பண்ண மாட்டாங்க, அப்படியே பண்ண முடியாதுப்பா, இது வந்து எவ்வளவு பெரிய சேர்ந்து உலகம் முழுக்க பார்க்கும்பா. நீதிமன்ற உத்தரவு பெற்று என்ன சார் நீதிமன்றம், எல்லா நீதிமன்றம் தான் கேட்குதா? நீட்டுக்கு வந்து நீதிமன்றத்தை கேட்குறாங்களா மற்றவங்க? என்ன நீதிமன்றம் சொல்லி அப்படி சண்டைக்கு வந்தாங்க. எவ்வளோ பொறுமையா எவ்வளோ அன்னைக்கு ராமர் கோயில் கட்டப்பட்ட அன்னைக்கு நீங்க வந்து RSS உடைய தலைவரோட ஸ்பீச்சை கேட்கணும். ஜோஸ் போதும், ஹோஸ் வேணும் அப்படின்றார். அப்படின்னு கொண்டாட்டங்கள்லாம் போதும், நிதானம் வேணும்ன்றார். RSS உடைய தலைவர் சார், யாரை நீங்க 24 விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எந்த அமைப்பை நீங்க வந்து பாசிச சக்தின்னு சொல்லிருக்கீங்களோ, அவர் சொல்ற வார்த்தை சார், ராமர் கோயில் வளாகத்தில் நின்றுக்கிட்டு இனி இங்க போற மசூதி பூரா நோண்டிட்டு இருக்க முடியாதுங்கிற அவர் பயன்படுத்த வார்த்தை சார். இனி பார்த்துட்டு அந்த மசூதியில் இருக்கு, இந்த மசூதியில் இருக்குன்னு எல்லா மசூதியும் நோண்டிட்டே போக கூடாது அவர் சொன்ன வார்த்தை சார். அது இது இவ்வளவு சென்சிட்டிவான விஷயத்துல நீதிமன்ற வழிகாட்டுதலோட போய் 5 ஏக்கர் நிலம் கூட, சிட்டி லிமிட்ல கூட அவங்க கட்டி கொண்டு அவ்வளவு கடைபிடிச்சிட்டு
இதுக்கு மேலே என்ன சார் செய்வாங்க? இஸ்லாமிய சமூகத்துடைய பிரதிநிதிகள் அங்கே கலந்துட்டாங்க சாருங்க ராமர் கோயில் கட்டினதுக்கு. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. அப்புறம் ஸோ அது ஆப்போசிட் பார்ட்டியோடைய அஜெண்டா தான் இவங்களுடைய பொலிட்டிக்கல் நரேட்டிவ். இவங்களுடைய மோடி கேரண்டியில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 78 பக்கமா 128 பக்கம் 78 பக்கம் நினைக்கிறேன். அந்த மோடி கேரண்டின்னு கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன பண்ணியிருக்கிறோம், என்னென்ன பண்ண போகிறோம். யூ வாண்ட் பிலீவ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸ்பேஸில் இந்தியாவுக்கான களம் ரஷ்யாவும் சைனாவும் அமைச்ச மாதிரி அமைக்கிற பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை இந்த இங்கிட்டு உனக்கு 100 ரூபா எனக்கு 50 ரூபாங்கிறது கிடையாது. பூரா ப்ரொடக்டிவாக பூரா கன்செப்ட் ஆச்சரியமாக இருக்குங்க. அது வந்து ஒரு சயின்டிஃபிக் டாக்குமெண்ட் மாதிரி இருக்குங்க. பேர் தான் மோடி கேரண்டின்னு ஒரு பாப்புலரானது. உள்ள பூரா அவ்வளோ ரிசர்ச் மெட்டீரியலுங்க. அவ்வளோ பேசியிருக்காங்க. நீ தயவுசெய்து பார்க்கணும். யாராவது பார்க்க சொல்லுங்கள் மோடி கேரண்டில் என்ன கொடுத்துருக்காருன்னு. உலகம் எங்கே போகுது, விவசாய மேம்பாட்டுக்கு என்ன செய்யணும், சொட்டு நீர் பாசத்துக்கு என்ன செய்யணும், உலக நாடுகள் என்ன கொண்டு வரணும், 3வது பொருளாதார நாடாக எப்படி வளர்றது, இதை தாங்க பேசுகிறாங்க. சுற்றி சுற்றி பெண்களுக்கு என்ன செய்யறது, தொழில் முனைவோருக்கு என்ன செய்யறது, இளைஞர்களுக்கு லோன் எப்படி கொடுக்கறது. 80 கோடி பேருக்கு வந்து 80 கோடி பேருக்கு தானிய இலவசம் சொல்லிருக்காங்க அடுத்த 5 வருஷத்துக்கு. 80 கோடி இந்துக்களுக்கா? அதுல கிறிஸ்தவர்கள் கிடையாதா? 80 கோடி பேர்ல மொத்தம் 140 கோடி தானே. அந்த 80 கோடியில் இந்துக்கள் வரமாட்டாங்களா, கிறிஸ்டியன்கள் வரமாட்டாங்களா, முஸ்லீம்கள், பார்சிகள், சீனர்கள், ஜெயின்கள், சீக்கியர்கள் வரமாட்டாங்களா? அப்போ எல்லாருக்குங்கிறத விட உங்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? பிராமணர்களுக்கா, சத்திரியர்களுக்கா, யாருக்கு? ஹிந்தியர்களுக்கு. இந்தியாவில் இருக்க அத்தனை பேருக்கும். அதே யூத்துக்கு, விமனுக்கு, வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு இதுக்கு தானே காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில அதுதானே கொடுத்துருக்கு. நான் அதை ஒன்றும் அப்செக்ட் பண்ணவே இல்லையே. நான் அதாவது கமெண்ட் பண்ணேன்னா அவங்க சரியில்லைன்னு சொன்னேன்னா அதை நான் அப்செக்ட் பண்ணவே இல்லையே. இந்த மைனாரிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு பாருங்க. நான் சொன்னது இல்லைன்னு சொல்லுங்க சார். நீங்கள் வந்து அவர் +2 முடிச்சிருக்காருன்றீங்க, நான் பேசாமல் இருக்கேன். அவர் 80 மார்க் வாங்கல சார், 40 மார்க் வாங்கிட்டு சண்டை வரீங்க. நான் அதை ஒன்றும் சொல்லவே இல்லையே. 40 மார்க் வாங்கலன்னு சொல்லுங்க, நான் என்ன சண்டைக்கு வாங்க. ஐ எம் டெல்லிங் எ ஃபேக்ட். யூ டினை இட், ஐ எம் ரெடி டு அக்செப்ட். நான் ஒன்று மறுக்கலையே. நான் வந்து ஆமாம் 2 கை தூக்கி சாரிங்கன்னு சொல்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை? இல்லைன்னு சொல்லுங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் எப்படி ரிசல்ட் வரப்போகுது. ரொம்ப நன்றிமா. நன்றி சார். நன்றி.